அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு நகை கடைக்கு போய் தங்கம் வாங்கி வச்சா தான் நல்லது அப்படின்னலாம் சுத்தமாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மல்லிகை கடைக்கு போய் உப்பு, மஞ்சத்தூள், குங்குமம், புளி, வெல்லம்னு வாங்கி வச்சாவே நம்ம வீட்டில் அந்த வருஷம் ஃபுல்லாமே செல்வ செழிப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தங்க விற்கிற விலைக்கு நம்மளால் முடிஞ்சால் வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சாமி முன்னாடி மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு, அதுவும் அந்தன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்தன்னைக்கு நம்ம போய் புதுசாக வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு உரியதான பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருந்தால் அதையும் வச்சு சாமி முன்னாடி வச்சு நம்ம கும்பிடலாம். சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயாசமும் நம்ம செஞ்சு வீட்டில் வழிபடலாம். நம்ம தட்டிலெல்லாம் எடுத்து வச்சதை சாமி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு சாமிக்காக வந்து நெய்வேத்தியமாக இன்றைக்கி பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சு சாமிக்கு நல்ல தீப தூப ஆராதனை காட்டி நிம்மதியாக வழிபட்டாச்சு. உங்களுக்கு எப்படி இந்த அக்ஷய திருதியை போச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தங்கத்தோட ரேட் என்னவா இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமி கும்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். உப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை வந்து உப்பு ஜாடியெல்லாம் நல்லா கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதை ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு உப்பை வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரிலேட்டிவ் வீடு போக வேண்டியது இருந்தது. ஸோ அதுவும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே ரிலேட்டிவ் வீட்டில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக மாம்பழம் தொங்குறது பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரிட்டன் வரும்போது அப்படியே பூ தோட்டத்தை பார்த்து அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஓகேங்க, இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.